ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை மாதம் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. லாஸ்ட் இயர் இதே மாதத்தில் தான் நம்ம யூஎஸ் போயிருந்தோம். ஸோ அந்த மெமரிஸில் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு சீரீஸ் ஆஃப் மினி வ்ளாக்ஸ் வந்து போட போகிறேங்க. மறக்காம இதை பாருங்கள். யூஎஸ் ட்ரிப்னாலே ஒன் ஆஃப் த சேலஞ்சிங் பார்ட் வந்து விசா தாங்க. ஸோ அந்த விசா வந்து எப்படி எடுத்தேன் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் நான் ஒரு லாங் வீடியோவாக போட்டிருக்கேங்க முன்னாடியே. வீடியோக்கான லிங்க்ஸை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேங்க, மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக யூஎஸ் விசா கையில் வந்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸைட் ஆகிற மொமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம என்னைக்கு கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறது தாங்க. ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்லா பயமாகவும் இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த ட்ரிப்புக்கு நான் மட்டும்தாங்க தனியாக ட்ராவல் பண்ணியிருந்தேன். கூட வந்து யாருமே வரல. ஸோ இது வந்து ஒரு அஃபிஷியல் ட்ரிப்புங்கிறதுனால நான் மட்டும்தான் இந்த ட்ரிப்புக்கு போக வேண்டியதாக போச்சு. நம்ம யூஎஸ்க்கு போன மாதம் அங்கே வந்து சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால பெரிய பேக்கிங் லிஸ்ட்லாம் எதுவுமே பண்ணலைங்க. ஜஸ்ட் நார்மலான கிளாத்ஸ் தான் நான் கேரி பண்ணிட்டு போயிருந்தேன். எக்ஸ்ட்ராவாக ஜஸ்ட்டு ஒரு ஸ்வெட் ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு போனேங்க. இந்த ட்ரிப்புக்கு நம்ம யூஸ் பண்ண ஃப்ளைட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா கேத்தே பெசிஃபிக்குங்க. ஸோ இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சுங்க. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஃப்ளைட் எந்த டிலேயும் இல்லாமல் புனோம்பென்லேருந்து 6:30க்கெலாம் வந்து கிளம்பிடுச்சுங்க. புனோம்பென்லேயே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லா போர்டிங் பாஸும் கொடுத்துட்டாங்க. பெருசாக யூஎஸ் போகிறதுக்கான எந்த ஒரு செக்கிங்கும் தனியாக தான் நடக்கலைங்க. நம்மளோட ஃப்ளைட் ஐட்னரி படி பார்த்திங்கன்னா ஹாங்காங் வந்து நைட் ஒரு 10-10:30 ரீச் ஆகுங்க. ஸோ அது வரைக்கும் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் சரி நம்ம ஒரு படத்தை போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படத்தை பார்த்து முடிச்சுங்க. எனக்கு பர்சனலாக எப்போவுமே பீரியாடிக் ஃபிலிம்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகங்க. ஸோ அதனால் இந்த படம் பார்த்துட்டு போனது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. படத்தை பார்த்துட்டு இருந்த கேப்லேயே நம்மளுக்கு வந்து டின்னரும் சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நியூயார்க்கான ஃப்ளைட் வந்து ஹாங்காங்லேருந்து நம்மளுக்கு 2 மணிக்கு தாங்க. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றது தான் வந்து டின்னர். ஸோ அதனால் வந்து நல்லா சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாச்சுங்க. ஃபைனலாக ஹாங்காங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் லேண்ட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் கவுண்டரில் போயிட்டு ஓகே நம்ம ஃப்ளைட் எந்த கேட்டில் வரப்போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தேங்க. ஸோ நம்ம போன ஃப்ளைட் நம்பர் பார்த்தீங்கன்னா CX844. ஸோ 2 மணிக்குன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறமா எந்த கேட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் அந்த கேட் பக்கமாக போய் உட்கார ஆரம்பிச்சிட்டேங்க. யூஸ்வலாக நம்ம டிரான்சிட் ஃப்ளைட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னம்னா நம்ம வந்து ஜஸ்ட் அந்த கேட்டுக்கு போய் உட்காந்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம வந்து ஃப்ளைட்டில் போய் போர்ட் பண்ணிக்குவோங்க. ஆனால் இங்கே யூஎஸ்க்கு போகிறதுக்கு அடிஷ்னல் செக்யூரிட்டி மெஷராக நம்ம போகிற பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு லைன் நிற்க வச்சு பாஸ்போர்ட் அண்ட் விசா எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தாங்க நம்மளை வந்து போர்ட் பண்ணவே அலோவ் பண்ணாங்க. ஃபைனலாக நம்மளோட நியூயார்க் பயணம் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுதுங்க. போன உடனே நம்மளுக்கு வந்து ஒரு மெனு கார்டு மாதிரி கொடுத்தாங்க. என்னடா ஹோட்டல் மாதிரி இருக்கேன்னு பார்த்தேங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளைட் வந்து ஒரு லாங் ஃப்ளைட் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 16 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய ஃப்ளைட்டு. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ண வேண்டிய சப்பர்ஸு, ட்ரிங்க்ஸு, நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்கான மெனுவும் கொடுத்துருந்தாங்க. சர்வ் பண்ண சப்பரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தூங்கினவன் தாங்க. கரெக்டாக நியூயார்க்குன்னு 3 ஹவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப தாங்க கரெக்டாக எழுந்திரிச்சேன். எப்படியோ நேரம் இவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷத்தில் நெக்ஸ்ட் டே நாளைக்கு நியூயார்க்கில் பார்க்கலாங்க. பை பை, டேக் கேர்.